சட்ட அமைச்சரோட செய்யாமல் கலந்து ஆலோசிக்காமல் டிஸ்கஷன் பண்ணாமல் இந்த அரசு வந்து நடத்துனீங்கன்னா இது மாதிரியான சிக்கல் தான் நடக்கும். இது மாதிரி மக்களுக்கு விரோதமான ஒரு சூழல் தான் நடந்து போயிடும். இப்போ எப்படி வந்து இஸ்லாமிய மக்கள் வந்து போராடி பெற்ற அந்த உரிமையை, இடஒதுக்கீடு உரிமையை நீ கேள்விக்குள்ளாக்கிட்டாங்கல்ல, இது வந்து இந்த கையாளாகத்தானம் தானே, இவங்களோட அரசோட கையாளாகத்தானம் தானே இப்படி வந்து நடந்து போச்சு. இந்த வழக்கை எப்படி எதிர்கொண்டிருக்கணும் அப்படின்னு ஒரு கான்செப்டே உங்களுக்கு தெரியலையே. ஒவ்வொரு வழக்கையும் எப்படி எதிர்கொள்ளணும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு இல்லையா. இவங்களுக்கு என்ன இந்த இதில் என்ன ஸ்ட்ராட்டஜி இவங்க வந்து கொண்டு வந்தாங்க, எந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் எடுத்து வந்து வாதாடினாங்க. சார், வாதத்தை சரியாக வைக்கல அப்படிங்கிற விமர்சனம் பண்ணால் வைக்கலாம். ஆனால் அரசியலுக்கு எதிராக இருக்குது, மதமாற்ற தடை சட்டத்தை அரசு எதிராக இருக்குன்னா ஆதரவாக இருந்திருக்கணும்ல. நீங்கள் அரசு எதிராக இருக்குன்னு யாரும் சொல்லவே இல்லையே. நீங்கள் இதில் அதிகமான மோடி அரசின் மதமாற்ற தடை சட்டத்தை ரகசியமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இல்லை, இவங்களுக்கு இது என்னன்னே தெரியல. இப்போ ஒரு பெரிய காமெடி என்னன்னா, அப்போல்லாம் தெரிஞ்சு செஞ்சுருந்தா பரவாயில்ல சார், அப்படி வந்து மதமாற்ற தடை சட்டத்துக்கு இவங்க ஆதரவாக இருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தால் பரவாயில்ல. இப்படி ஒரு வழக்கு நடந்தது என்பது விஜய்க்கு தெரியுமா? இப்படி ஒரு வழக்கு நடக்குது, இதில் ஒரு பெரிய சிக்கல் இருக்குது, இது வந்து ஜிஓவே வந்து கொஸ்டின் பண்ணுவாங்க போல இருக்குது, ரத்து செய்திருவாங்க போல இருக்குது. இந்த ஜிஓ ரத்து செய்யப்பட்டதுன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான முஸ்லீம்களுக்கு வேலைவாய்ப்பு, இடஒதுக்கீடு பறி போயிடும். கல்வி, வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு பறி போயிடும். எனவே இந்த வழக்கில் வந்து அதிமுக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம வந்து டீட்டெயில்டாக அதை வந்து ஆர்கியூ பண்ணணும், டீட்டெயில்டாக கவுண்டர் தயார் பண்ணணும், ஒரு பெரிய ஆய்வறிக்கை பண்ணணும், இப்போ வந்து தனிநபர் கமிஷன் அமைக்கணும் அப்படின்லாம் கேள்வி எழுப்பியிருக்கணும்ல. நாங்கள் வந்து தனிநபர் கமிஷன் அமைக்கிறோம், இந்த ஜீவோ சரியா இல்லையான்னு நாங்கள் வந்து ஆய்வு பண்ணுறோன்றதா சொல்லணும்ல. எதுவுமே செய்யாமல் நீங்கள் பாட்டில் அமைதியாக இருந்துட்டீங்களே. முதலமைச்சருக்கு இதெல்லாம் பற்றி அவர்கிட்ட எடுத்து சொல்லியிருக்கணும்ல. முதலமைச்சர் இப்படி ஒரு வழக்கு வரதை பற்றி அவருக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. தினமும் வந்து உயர்நீதிமன்றத்தில் உளவுத்துறை இருக்கிறாங்க, எல்லா அந்த ஐபியிலேருந்து எல்லா விதமான உளவுத்துறையும் நீதிமன்றத்தில் இருக்குது. என்னென்ன வழக்கு வருதுன்னு அரசுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. காவல்துறை மட்டும் இல்லை, நீதிமன்றத்தில் எந்தெந்த கோர்ட்டில் எந்தெந்த வழக்கு வருது, அரசுக்கு எதிரான வழக்கு எது வருது, சமூகத்துக்கு எதிரான எந்தெந்த வழக்குகள் வருது, எந்த நீதிமன்றத்தில் வருது அப்படின்றத உளவுத்துறையினர் வந்து ரிப்போர்ட் பண்ணணும். தினமும் அரசுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். என்ன உத்தரவு போட்டிருக்காங்கிறத அரசுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். அந்த காவல்துறை அதிகாரிகள் என்ன செய்தாங்க, அந்த உளவுத்துறை அதிகாரிகள் என்ன செய்தாங்க? இப்படி ஒரு சிக்கல் வந்துச்சுன்னா இஸ்லாமிய சமூக மக்களோட எதிர்காலம் பாதிக்கப்படுமேன்னு ஒரு சூழல் இருக்கு இல்லையா.